ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது வந்து முட்டை குழம்பு இல்லைங்க, முருங்கைக்காய் முட்டை கார குழம்பு. இது வந்து சூப்பராக இருக்கும், பார்த்துக்கோங்க. அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம், தக்காளி, 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி கரைசல் கரைச்சி 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் போட்டுக்க வேண்டியதுதான். தேவையான அளவு உப்பு போட்டுக்க வேண்டியதுதான். தேவையான அளவு முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். எனக்கு 3 முட்டை போதுன்னு 3 முட்டை வச்சுருக்கேன். நீங்கள் எத்தனை முட்டை வேணுமோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பேன் வச்சு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு தாளிக்க வேண்டியது. தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒன்று ஒன்றா பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிக்க வேண்டியது தான். எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி கரைசல் எடுத்து ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் 2-3 கொதி வந்தோடனே முருங்கைக்காயை ஃபஸ்ட்டு போட்டுடணும். இந்த ஸ்டேஜில் வந்து முட்டை போடக்கூடாது. முட்டை போட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும். இப்பயே போட்டால் அது ஃபைனலாக தான் போடணும். முருங்காயை போட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு மசாலா இதுக்கு குழம்புக்கு அரைக்கணும். அது என்னென்னா, கொஞ்சம் தேங்காய், சோம்பு, சீரகம், பூண்டு, கொஞ்சம் மிளகு இதெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிட்டு அந்த விழுது எடுத்து ஊற்றி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை வந்து அங்கங்கேயும் லேசாக கொஞ்சம் கீறி விட்டு, ஏன்னா அப்போ தான் அந்த மசாலா வந்து நல்லா அந்த முட்டையில் இறங்கி சாப்பிடக்குள்ளே நல்லா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த 3 முட்டையும் நல்லா அந்தமாரி கீறி குழம்புல போட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிற வேண்டியதுதான். இப்போது சூப்பரான வித்தியாசமான சுவையில் முருங்கைக்காய் முட்டை காரக்குழம்பு ரெடிங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முட்டை வந்து இந்த உப்பு, புளி, காரம், இந்த மிளகு காரம் இதெல்லாம் சேர்ந்து சாப்பிட ஒரு டிஃப்ரெண்ட் சுவையில் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ.